என்னக்கா நீங்க எந்த சேலை காட்டினாலும் நல்லா இல்லைங்கீங்க. இதை பாருங்க, இதாவது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. என்ன நல்லாதான் இருக்கு, ஆனா எல்லாருக்கும் செட் ஆகுற மாதிரி கலர் எடுக்கணும்ல. அதான் எந்த கலர் எடுக்கன்னு தெரியல. அந்த பச்சை கலர் எடுத்து காட்டுங்க. பச்சை கலர் தானே, இருங்க எடுத்து காட்டுதேன். ஏக்கா நீங்க கேட்ட பச்சை கலர் சேலை நல்லா இருக்கான்னு பாருங்க. அடியே எப்படி இருக்குன்னு பாருங்கடி. நான் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் பார்த்து சொன்னதானே தெரியும். நாங்க இங்க தானே இருக்கோம், நீங்க தானே நல்ல சேலை செலக்ட் பண்ணுவீங்க, அதனால நீங்களே பாருங்க. பச்சை கலர் நல்லா தான் இருக்கு. திக்கு பச்சை சேலை பார்டர் சின்னதா இருக்கு, ஆனா சேலை அழகா இருக்கு. இந்த லைட் பச்சை சேலை வந்து பார்டர் பெருசா இருக்கு, சேலை பார்க்க கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஏக்கா பார்டர்லாம் இப்ப யாரு பாக்கா? சேலை பார்க்க நல்ல அழகா டிசைனா இருந்தா போதும் தானே பாக்காங்க. இப்போ உனக்கு என்னப்பா, நீ சும்மா இரு. நீயே சேலையை கட்ட போற, நாங்க தானே கட்ட போறோம். நாங்க எல்லாத்தையும் பார்த்து தான் எடுப்போம். சரி சரி, உங்களுக்கு பிடிச்ச சேலையவே எடுங்க. இது ரெண்டு இருக்கட்டும், ஒரு ஓரமா எடுத்து வை. வேற எதையாட்டு காட்டு, பார்த்துட்டு சொல்லுதோம். சரிக்கா, வேற சேலை எடுத்து காட்டுதேன். ஏக்கா இந்த சேலை எப்படி இருக்குன்னு பாருங்க. கோல்டு கலரு நல்ல அழகா இருக்கும், புது மாடல். கோல்டு கலரு நல்லா தான் இருக்கு. சேலை என்ன விலை? ஏக்கா வெறும் 15,000 தான். ஏல என்ன விளையாடுதியா? இந்த சேலையை பார்த்தா 15,000 மாதிரியா இருக்கு. 3,000 ரூபா போட்டு வேணா கொடு. என்ன தங்கச்சி இப்படி பேசுதீங்க? 15,000 சேலையை எப்படி 3,000க்கு தர முடியும்? இது ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு, விலை கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஆனா சேலை குவாலிட்டி நல்லா இருக்கும்ல. இந்த சேலை நல்ல தங்க கலர்ல தகன்னு மின்னத்தான் செய்யுது. ஆனா இதே கலர் சேலையை தான் பொங்கலுக்கு நான் எடுத்தேன், எங்க அத்தை எடுத்து கொடுத்தாங்க. அதனால எனக்கு இந்த சேலை வேண்டாம். என்கிட்டயும் இந்த கலர்ல ஒரு சேலை இருக்குன்னு நினைக்கேன். உங்ககிட்ட இருந்து என்ன புண்ணியம்? நீ என்னைக்கு சேலை கட்டுன? பேசாம வெட்டி சுடிதார் தச்சு போட்டுக்கோ. சேலை நல்லா தான் இருக்கு, ஆனா எல்லார்ட்டையும் இந்த கலர் இருக்குங்கல்ல, அதனால வேண்டாம். வேற கலர் எடுங்க. ஏக்கா இது வேண்டாமா? உள்ள எடுத்து வச்சிரட்டா? ஆமா நாச்சி, அதான் எல்லாரும் இருக்குங்கல்ல, வேற காட்டுங்க. இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல அழகா இருக்கு. எல்லார் கலருக்கும் நல்ல ஏத்த சேலையா இருக்கும். அடியே நல்லா பாருங்க டி, இந்த மாதிரி எதுவும் சேலை வச்சிருந்தீங்கன்னா முதல்ல சொல்லிருங்க டி. இல்ல இல்ல, என்கிட்ட இந்த கலர் கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்டயும் கிடையாது. அப்ப இந்த சேலை எடுப்போமா? எல்லாருக்கும் நல்லா இருக்கும்ல. ஏக்கா எனக்கு சம்மதம் தான், நல்ல அழகா இருக்கு. அத்தை பாட்டி நீங்க என்ன சொல்லுதீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு எந்த சேலைனாலும் சரிதாம்மா, நீங்க எல்லாரும் பிடிச்சி எடுங்க. எது நல்லா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, அதையே நானும் கட்டிக்கிடுதேன். சரி அண்ணாச்சி, இதை எடுத்து ஒரு வாரமா வச்சிருங்கண்ணே. இது எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நாங்க வேற சேலை பார்க்கோம், வேற எதுவும் செட் ஆகலைன்னா இதை எடுத்துக்கிடுதோம். ஏக்கா அந்த பச்சை சேலையை வேற எடுத்து வச்சிருக்கோம்ல, இதையும் சேர்த்து வச்சிரட்டா? 2 சேலையும் எடுத்துக்கிடுதீங்களா? இப்ப வையிப்பா, கடைசியில சொல்லுதோம். எந்த சேலை எடுக்கன்னு முடிவு பண்ணிட்டு தான் சொல்லணும். ஒரு சேலை தான் எடுப்போம். சரி எடுத்து வைக்கேன். ஏக்கா இந்த சேலை நல்ல அழகா இருக்கும்க்கா, எடுக்கீங்களா? ஏக்கா இந்த சேலை நல்ல இங்கிலீஷ் கலரா இருக்கு, பார்க்க அழகா இருக்குல்ல. அப்ப இந்த சேலை எடுத்துருவோம் மாட்டி. இந்த சேலை நல்லா தான் இருக்கு லட்சுமி, ஆனா எல்லாரும் சேர்ந்து மொத்தமா கட்டும் போது ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னால ஒரு அரக்கு பாடுற வச்சு எடுத்த பத்தியா, அது நல்லா அழகா இருக்கும். அண்ணாச்சி இதுக்கு முன்னால காட்டுனீங்கல்ல, அந்த சேலை என்ன விலை? ஏக்கா அது வெறும் 30,000 தான்க்கா. ஏ கடவுளே, ஒரு சேலையாம 30,000? அது வேண்டாம்ப்பா, வேற ஏதாட்டு குறைஞ்ச விலையில காட்டு. ஏக்கா என்னக்கா, அந்த சேலை எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, விலை கூட இருக்குன்னு பார்க்காதீங்க. அது ஒரிஜினல் சுத்தமான காஞ்சிபுரம் பட்டுல செஞ்சது. சேலை கட்டுனா அவ்வளோ அருமையா இருக்கும்க்கா. எங்க கடை சேலை குவாலிட்டியை பத்தி உங்களுக்கு தெரியாது, எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? வாங்கிட்டு போய் கட்டி பாருங்க. அதுக்கு இல்லப்பா, ஒரு நாளைக்கு கட்ட போறோம், அதுக்கு எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணணும்? ஏன்க்கா ஒரு தடவை கட்டிட்டு தூர போட்டுருவீங்களோ? எப்ப கிருக்காப்பா நீ? பட்டு சேலை துட்டு கொடுத்து வாங்கி தூரவா போடுவோம். பிறவு என்ன, நீங்க அப்படித்தானே பேசுதீங்க? ஒரு தடவை கட்டுவோன்னு, அதுக்கு பிறகு வாழ்க்கையில கட்டவே மாட்டீங்களா? நல்லா அழகா இருக்கும்க்கா, வாங்கி வைங்க. வாங்குறதுக்கு இல்ல, அது நல்லா இருக்கு, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஆனா விலை ரொம்ப சொல்லுதீங்களே, ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு தாரீங்களா? 5,000மா? 30,000க்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், 5,000க்கு கேட்கீங்க? நீங்க மொத்தமா 9 சேலை வேணும்னு சொன்னதுனால வேணா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. எங்க ஓனர்கிட்ட கேளுங்க. அப்படி என்னாச்சு, டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களா? டிஸ்கவுண்ட்னா எவ்வளவு குறைப்பீங்க? ஏக்கா நீங்க எல்லாரும் மொத்தமா வாங்குறதுனாலதான் இந்த டிஸ்கவுண்ட், இல்லைன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் கிடையாது. சரியா? ஒரு சேலைக்கு 50 ரூபா குறைச்சி 9 சேலைக்கும் சேர்த்து குறைச்சு தாரேன். பெரிய குறைப்பு தான் அண்ணாச்சி, ரொம்ப குறைச்சிட்டீங்க. ஏக்கா சேலையை பாருங்க, என்ன அழகா இருக்குன்னு பாருங்கக்கா. நீங்க எல்லாரும் கட்டினீங்கன்னா அப்படியே தேவதை மாதிரி இருப்பீங்க. ஒரு 1000 2000 பரவாயில்ல, நீ 30,000 சொல்லுதியப்பா. ஒரு சேலையவா 30,000 கொடுத்து வாங்க முடியும்? என் கல்யாண சேலையை எனக்கு 2,000 ரூபாய்க்கு தான் வாங்கி கொடுத்தாங்க. என்ன கண்ணா, சேலையெல்லாம் எடுத்தாச்சா? பிடிக்கலன்னு சொல்லுங்க, வேற கடைக்கு போவோம். ஏக்கா இந்த சேலை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கான். சாணியாக்கா இந்த சேலை வேண்டாம், விலை ரொம்ப இருக்கு, நாங்க வேற ஏதாட்டு பார்க்கோம். என்ன விலை கூடன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன விலை? ஏக்கா வெறும் 30,000 தான்க்கா.
அவ்வளவுதானப்பா 30,000 தானே. பேக் பண்ணி வை. எத்தனை சேலை கேட்டாங்களோ அத்தனை சேலை எடுத்து பேக் பண்ணி கொண்டு வந்து கொடு. ஆ சரிக்கா, இந்த பண்ணி கொண்டு வரேன். சாணியாக்கா இவ்வளவு துட்டெல்லாம் கொடுத்து சேலை எடுக்க கூடாதுக்கா. வேண்டாம், நாங்க வேற ஏதாட்டும் எடுத்துக்கிடுதோம். அழகா இருக்குல்ல கண்ணா, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல, பிறகு ஏன் கஷ்டப்படுறீங்க, எடுத்துக்கிட வேண்டியதானே. ஏக்கா இருந்தாலும் ஒரு நாள் கல்யாணத்துக்கு கட்டுறதுக்காக இவ்வளவு துட்டு கொடுத்து எடுக்கணுமாக்கா? ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு எடுத்தா போதும். என்ன கண்ணா எல்லாரும் என்ன இப்படி அசிங்கப்படுத்துவீங்க? ஒழுங்கா பிடிச்சதை எடுத்துக்கோங்க. ஏக்கா இவங்க முதலே சொல்லிட்டாங்கக்கா 9 சேலை ஒரே மாதிரி வேணும்னு. இந்த சேலையை 9 சேலை எடுத்து பேக் பண்ணிடவா? 9 என்ன 9, 10 சேலையை சேர்த்து பேக் பண்ணி கொடுத்துரு. ஏக்கா 9 பேருக்கு தான்க்கா, 10 சேலை எதுக்கு? கணக்கு ரவுண்டா வரும்ல கண்ணா, அதுக்கு தான். என்ன சாணியாக்கா, என்னதான் துட்டு இருந்தாலும் கணக்கு ரவுண்ட் ஆக்குறதுக்கு ஒரு 30,000 செலவழிக்கணுமா? அதுக்கு இல்லை இழிச்ச கண்ணா, எப்படியும் எல்லாரும் சேர்ந்து செட்டு சேலை எடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணத்துக்கு கட்டிட்டு இன்னொரு நாளைக்கு கோயிலுக்கு எங்கேயாவது போகும்போது மொத்தமாக கட்டுவீங்கல்ல, அப்படி கட்டும்போது சிம்ரன் மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பால, நம்மளுக்கு இதே மாதிரி இருந்தால் நம்மளும் சேர்ந்து கட்டிட்டு போயிருக்கலான்னு அதான் அவளுக்கு சேர்த்து ஒன்று எடுக்க சொல்லுதேன். அட சாணியாக்கா, நாங்கள் இதெல்லாம் யோசிக்கவே இல்லையே, உங்களுக்கு அட்வான்ஸ் பிரெயின். சரி சாணியாக்கா, நாங்கள் இதையே எடுத்துக்கிடுதோம். சரி கண்ணா, இன்னும் உங்களுக்கு வேற என்னென்ன வேணுமோ எல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் போய் சம்மந்தி கண்ணாவை பார்த்துட்டு வரேன். மயக்கம் வர்ற மாதிரி இருக்குனாங்க, ஒரு சோடா வாங்கி மூஞ்சில தெளிச்சு விட்டுட்டு வரேன். அண்ணாச்சி கடைசியில் எப்படியோ பேசி கீசி அந்த அக்காவை சம்மதிக்க வச்சுட்டீங்க. நாங்கள் இவ்வளோ விலை கொடுத்து எடுக்கணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி என்ன செய்ய, இந்த சிலையை எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சரிக்கா, எல்லா சேலையும் பேக் பண்ணி வச்சிருந்தேன். உங்க எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்கட்டா? ஜூஸ் எல்லாம் குடிச்சாச்சுப்பா. 10 சேலை எடுக்கும்ல, எதுவும் ஆடி தள்ளுபடி தர மாட்டியோ? ஆடி தள்ளுபடி ஆடி மாசம் மட்டும்தான் தருவோம். இந்த மாசம் எப்படி தர முடியும்? இது சித்திரை மாசம். அதுக்கு என்னப்பா, எல்லாரும் ஆடி தள்ளுபடி தராங்க, நீ சித்திரை தள்ளுபடின்னு ஒன்று தர வேண்டியதானே? முதலே சொன்னோம்ல 50 ரூபா குறைச்சு தரேன்னு. இப்போ வேணா ஓனர்கிட்ட பேசி உங்களுக்காக 100 ரூபா குறைச்சு தரேன். ஆமாம், பொல்லாத 100 ரூபாவா? அதை நீயே வச்சுக்கோப்பா, காப்பி கீப்பி குடிச்சுக்கோ. அப்படியே தங்கச்சி 100 ரூபாய் எனக்கா தரீங்க? அப்போ 10 சேலைக்கு 100 ரூபான்னா 1000 ரூபா ஆச்சே. சரி 1000 ரூபாய் நான் எடுத்துக்கிடுதேன். சரி சரி, வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அடுத்த வேலையை பாருங்க. அடி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவோமா? என்னது வீட்டுக்கு கிளம்பணுமா? சேலை மட்டும்தானே எடுத்து முடிச்சிருக்கு. சேலைக்கு மேட்சா செருப்பு, கம்மல், வளையல் எல்லாம் வாங்க வேண்டாமா? என்னடி இது, அதான் தங்கத்துல வளையல், நெக்லஸ், கம்மல் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இன்னும் என்ன உனக்கு கம்மல் வளையல்லாம் வாங்க வேண்டியிருக்கு? ஏக்கா கோல்டு வளையல் மட்டும் போட்டால் நல்லா இருக்காதுக்கா. இந்த சேலையில் ஒரு பார்டர் வருது பார்த்தீங்களா, அரக்கு கலரில், அந்த கலரில் ஒரு வளையல் வாங்கி உடையில போடணும். அப்போ தான் நல்லா அழகாக இருக்கும். அது வேறையா, நான்லாம் கைக்கு ஒரு தங்க வளையல் தான் போடுவேன், வேற எதுவும் போட மாட்டேன்ப்பா. அந்த காலத்திலே இருக்காதீங்க, நல்ல கல்யாணத்தன்னைக்கு தகன்னு மின்ன வேண்டாமா? வாங்க போய் வளையல் வாங்குவோம். அப்படியாட்டி சொல்லுதீங்க? சரி வாங்க போவோம். என்ன போயிட்டு வரேன்னு? எல்லாம் என் நேரம். இந்த வயசான பொக்கவாய் கிளவி என்னைய பார்த்து அண்ணன் கூப்பிடுது. நான் வேற இதை தங்கச்சி தங்கச்சின்னு வேற கூப்பிட்டு தொலைச்சிட்டேன். சரி அதான் ஆள் இல்லைல்ல, நம்ம போய் ஒரு காப்பியை குடிச்சிட்டு வருவோம். செல்வி பாத்தியா, அவளுக்கெல்லாம் சேலை எடுத்துட்டு போயிட்டாளுங்க. எப்படியும் விலை குறைஞ்ச சேலையை தான் எடுத்துட்டு போயிருப்பாளுங்க. நல்ல நல்ல சேலையெல்லாம் இங்கதான் இருக்கும். வா நம்ம போய் நல்ல ஃப்ரீயா உட்காந்து பார்த்து எடுப்போம். சரி ராதா, வா போய் உட்காந்து பாப்போம். ஏக்கா வாங்கக்கா உட்காருங்க. என்ன மாதிரியான பட்டு சேலை பாக்கீங்க? அண்ணாச்சி கல்யாண வீட்டுக்கு கட்டுற மாதிரி சேலை வேணும். ஆனா அந்த சேலை கல்யாண பொண்ணு சேலையை விட நல்ல அழகா இருக்கணும். நாங்க தான் 2 பேரும் அழகா தெரியணும், வேற எவ்வளவும் அழகா இருக்க கூடாது. எங்களை பார்த்து எல்லாரும் பொறாமையில அப்படியே மயங்கி விழுந்துடணும். உங்க கடையில இருக்கிறதுலயே விலை கூடின சேலையை பார்த்து 2 எடுத்து போடுங்க. 2 சேலையும் ஒரே மாதிரி இருக்கணும். அவ்வளவுதானக்கா, இருங்க எடுத்து காட்டுதேன். ஏக்கா நீங்க கேட்ட மாதிரி விலை கூடன்னு சேலை எடுத்து காட்டிட்டேன். இந்த பாருங்க. அண்ணாச்சி விலை கூடன்னு எவ்வளவு? ஏக்கா இந்த கோல்டு கலர் சேலை 15,000 ரூபாக்கா. இந்த ரோஸ் கலர் சேலை இருக்கு பாத்தீங்களா, இது 25,000 ரூபா. விலை கூடன்னு சேலை எடுத்து போடுங்கன்னா வெறும் 25,000 ரூபாய்க்கு எடுத்து போடுவீங்க, அவ்வளவுதானாக்கும்? அண்ணாச்சி நான் தான் முதலே சொன்னோம்ல, கல்யாண பொண்ணை விட நாங்க தான் அழகா இருக்கணும்னு. உங்க கடையில இதான் விலை கூடன்னு சேலையா? வேற அழகழகா சேலைலாம் இல்லையா? ஏக்கா இப்போதைக்கு இருக்கிறதுல இதுதான் விலை கூடன்னு சேலைக்கா, மற்ற சேலையெல்லாம் வித்துட்டு. அண்ணாச்சி எங்களை பார்த்தா ரொம்ப சாதாரணமா இருக்கு, நாங்களாம் வாங்க மாட்டோம்னு நினைச்சு இப்படி சொல்லுவீங்களோ? நல்ல லட்சக்கணக்கில் எல்லாம் சேலை இல்லையா உங்க கடையில? ஏக்கா நேற்று வரைக்கும் லட்சக்கணக்கில் சேலையெல்லாம் இருந்துச்சுக்கா. ஆனால் நேற்று தான் ஒரு அக்கா ஃபோன் பண்ணி அவங்க மகளுக்கு கல்யாணம் எல்லா சேலையும் கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அதனால விலை கூடன சேலையை பூரா கொடுத்து விட்டுட்டோம். இங்கே கடைசியாக இருந்தது 30,000க்கு சேலை. அந்த சேலையும் இப்போ தான் ஒரு 10 பேர் மொத்தமாக வாங்கிட்டு போனாங்க. அது எவா எல்லா சேலையும் மொத்தமாக வாங்கினவா? அவங்கள பற்றி கேட்கீங்களா? அவங்க இன்னைக்கு கூட கடைக்கு வந்திருக்காங்களே, ஒரு கவுன் போட்டுக்கிட்டு வெளிநாட்டுக்காரி மாதிரி இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்க்கலையோ? ராதா, இவன் அந்த சாணியாவை தான் சொல்லுதான்னு நினைக்கேன். ஏக்கா என்ன பேர் சொன்னீங்க? சானியாவா? ஆமாம் அவங்க தான் நேற்று ஆர்டர் போட்டு எல்லா சேலையும் மொத்தமாக வாங்கினாங்க. அவன் எதுக்கு எல்லா சேலையும் மொத்தமாக வாங்கினா?
ஏக்கா அவ மகளுக்கு கல்யாணமாம்ல, அதனால கடையில இருக்கிற விலை கூடன்னு சிலையை பூரா மொத்தமா வாங்கிட்டாங்க. அப்படியா? சரி போனா போறா. சரி 30,000க்கு இப்ப ஏதோ சேலை வித்தேன்னு சொன்னீங்கல்ல, அந்த சேலையாவது காட்டுங்களே. ஏக்கா அந்த சேலை இருந்ததே 10 பீஸு தான், அதையும் மொத்தமா வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கக்கா. ஐயோ இவனோட ஒரே ரோதனையா இருக்கே. என்னப்பா சொல்லுதே? எவன் வந்து அந்த 10 பீஸை வாங்கிட்டு போனா? ஏக்கா அதான் சொன்னேன்ல, நேத்து சாணி அக்கா வாங்கினாங்கன்னு. அவங்க கூட்டிட்டு வந்த லேடிஸ் தான் இன்னைக்கு எல்லா சேலையும் வாங்கிட்டு போனாங்க. பாத்தியா செல்வி, இவளுகளுக்கு நம்ம கூட விளையாடுறதே வேலையா போயிட்டு நம்ம வாங்கணும்னு நினைச்ச சேலையை இவளுக்கு வாங்கிட்டு போயிட்டாளுங்க பாரு. நான் தான் முதல்ல சொன்னோம்ல, அவளுக்கெல்லாம் சேலை எடுத்துக்கிட்டு இருக்காளுங்க, நம்மளும் சேர்ந்து போய் எடுப்போம்னு. நீ கேட்டியா? அவளுக்கு எடுத்துட்டு போட்டும், அதுக்கு பிறகு நம்ம எல்லா அணியும் பிடுங்கிக்கிடுவோம்னு சொன்னேன். இப்ப பாரு, அவளுக்கு நல்ல சேலையை பூரா பறக்கிட்டு போயிட்டாளுங்க. இப்ப கிடக்கிறதுல இந்த சேலை தான் 2 நல்ல சேலையா. இதையாவது எடுத்துட்டு போ. என்ன செல்வி இப்படி சொல்லுதே? அவளுக்கு இருக்கிறதுலே விலை கூடன சேலை எடுப்பாளுங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு ஒரு 5,000 6,000க்கு எடுப்பாளுங்கன்னு நினைச்சேன். 30,000க்கு எடுக்காளுங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அவளுக்கு சரியான ஆளுக்க. ஊம கொட்டா மாதிரி இருப்பாளுங்க. நல்ல கிடைச்ச சந்தில சிந்து பாடிட்டு எல்லா சேலையும் உருவிட்டு போயிட்டாளுங்க பாத்தியா. இப்ப நம்மளுக்கு கிடைச்சது இந்த 2 தான். இதுல எதையாட்டும் ஒண்ணு எடு. நல்ல விலை கூடன சேலையை எடுத்து கல்யாண பொண்ணு கூட நம்ம தான் அழகா அலையணும்னு நினைச்சேன். கடைசியில் இப்படி ஆயிட்டே. சரி என்ன செய்ய ராதா, உடு. நம்மளுக்கு வாச்சது இதுதான். இதுவும் ஒண்ணு விலை குறைய கிடையாது. ஒண்ணு 15,000, ஒண்ணு 25,000. நீ அந்த 25,000க்கு இருக்கிற சேலையை எடு. அண்ணாச்சி இந்த ரோஸ் கலர் சேலையை 2 எடுத்து பேக் பண்ணிருங்க, சரியா? பிறகு இப்ப 10 சேலை வாங்கிட்டு போனாளுங்கல்ல, அவளுக்கெல்லாம் எங்க போறேன்னு பேசிக்கிட்டாளுங்களா? ஆமாக்கா, வளையல் கடைக்கு போயிருக்காங்க. சேலைக்கு மேட்சா வளையல் வாங்க போறாங்களாம். பாத்தியா செல்வி, தங்கத்துல பெட்டி பெட்டியா நகை வாங்கி கொடுத்துருக்கா இந்த சாணியா. அது காணாதுன்னு இன்னைக்கு வேற 30,000க்கு சேலை எடுத்திருக்காளுங்க. அதுவும் காணாதுன்னு வளையல் வாங்க போயிருக்காளுங்களாம். நானும் அவளுக்கு கூட சேர்ந்து அலைஞ்சிருந்தேன்னா எனக்கும் தங்க நகை கிடைச்சிருக்கும், விலை கூடன்னு சேலை கிடைச்சிருக்கும், இப்ப வளையல் அது இதுன்னு எல்லாம் கிடைச்சிருக்கும். உன் கூட சேர்ந்துதான் இப்படி நடுத்தருவுல நிக்கேன். நான் உன் கூட சேர்ந்துதான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் ஓகோன்னு இருந்திருப்பேன். சொல்லுவோம்மா சொல்லுவேன். நானா உன் கூட சேர்ந்தேன்? நீ தானே செல்வி செல்வின்னு என் பின்னாலேயே அலைஞ்ச. நான் நல்லா அவளுக்கு கூட செட்டாதான் அலைஞ்சேன். நீ தான் என்னைய பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்ட. நல்லா சொல்லுவியே, நானும் அவளை அவளுகிட்ட இருந்து பிரிச்சேன், நீ தான் என்னை அவளுகிட்ட இருந்து பிரிச்ச. உன் கூட சேர்ந்ததுனால இப்ப எனக்கு பல லட்சம் ரூபா நஷ்டமாயிட்டு. நீ தான் எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். ஒழுங்க மரியாதைய 10 லட்சம் பணத்தை எடுத்து கீழே வை. என்னது 10 லட்சமா? உன் கூட என்னைக்கு சேர்ந்தனோ அன்னையில இருந்து நான் கணக்கு போட்டேன்னு வச்சுக்கோயே, நீ எனக்கு இப்ப 25 லட்சம் தரணும். ஒழுங்கு 25 லட்சத்தை கொடு, இல்லைன்னா உன் வீட்டை எழுதி கொடு. வீட்டை எழுதி கேக்கிய வீட்டை உன்னை கொலை பண்ணிடுவேன். என்னையே அடிச்சிட்டியா? நீ என்னை அடிப்ப, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமோ? ஆமாடி, உன் கூட சேர்ந்து இப்படி ஆயிட்டேன்ல, அப்ப நீ பாத்துக்கிட்டு சும்மா தான் இருக்கணும். நல்லா அடி வாங்கு. அடியே செல்வி, என் முடிய விட போறிய இல்லையா? என்ன மேலே ஏறி தொங்கிக்கிட்டு இருக்க? இனிமே செல்வி செல்வின்ட்டு வீட்டு பக்கம் வந்த நாய் அவுத்து விட்டு கடிக்க விட்டுருவேன். நீ இனிமே ராதான்ட்டு என் வீட்டு பக்கம் வந்துடாத. அவ்வளவு தைரியம் ஆயிட்டா உனக்கு? இரு, இன்னைக்கு உன் மண்டைய உடைச்சு மாவிளக்கு ஏத்துதேன். நீ மண்டைய உடைக்கிற வரைக்கும் என் கையென்ன புளியங்காய பறிச்சுக்கிட்டு இருக்கும். அடியே விளங்காதவளே, என்னை விட போறியே இல்லையா? என்கிட்டயே உன் வேலையை காட்டலான்னு பாக்கியா? இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுதுன்னு பாரு. ஏமா முக்காடு போட்டு பொம்பளை, நீ இங்கேயா இருக்க? உனக்கு போய் உதவி செய்யணும்னு நினைச்சேன் பாத்தியா? என்னைய சொல்லணும். உன்னை நம்பி என் குட்டிச்சாத்தான அனுப்பி விட்டதுக்கு நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? என் 1.5 லட்சத்தை ஒழுங்கா கொடு. அட கடவுளே, இவன் எப்படி இங்க வந்தா? என்ன அண்ணாச்சி, நல்ல சீன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 2 பேரும் சண்டை போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வீடியோ எடுத்து யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் போடலான்னு பார்த்தேன். நல்ல நிறைய லைக் கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படி குறுக்க பூந்து கெடுத்து விட்டுட்டீங்களே.